கல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயாத் அஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் அது சொல்ல முடியும். அதற்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதெல்லாம் நீங்கள் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தகுந்த ஆலோசனை வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு என்கிட்ட நீங்கள் பேசலாம். பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். பிப்ரவரி 18ஆம் தேதி அருமையான நாள், சிவராத்திரி. 4 ஜாமங்களையுமே விரதம் இருந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது, ருத்ர ஜபம் பண்ணுறது, ருத்ரம் நமகம் சமகம் அதை கேட்கறது உங்களுக்கு பயங்கரமான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எதையும் வெல்லக்கூடிய சக்தி பிறக்கும், கான்ஃபிடென்ஸ் உருவாகும், ஆண் குழந்தைகள் உருவாகும். அப்போ பெண் குழந்தைனா கம்மியான ஃபீல் பண்ண வேண்டாம். சூரியன் அப்படின்னா ஆண் குழந்தை, சந்திரன் அப்படின்னா பெண் குழந்தை. பௌர்ணமி திதி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே பெண் குழந்தையை கொடுக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தை பூசத்தன்னைக்கு பௌர்ணமி திதி அன்னைக்கு பேசிக்கலாக முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதில் சந்திரன் செவ்வாய்ங்கிறதுனால ஆண் குழந்தைன்னு சொல்லியிருப்பேன் நான். இல்லைன்னா பத்ரகாளி அம்மன் மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். நிறைய மாற்றங்கள் வேண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சிவராத்திரியில் பயங்கரமான நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், சிறந்த விஷயங்கள் நடக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 14ஆம் தேதி சூரியனுடைய மாற்றம் இருக்கிறது. ஸோ 14th அன்னைக்கு சூரியன் மாறினார்னா உங்களுக்கு சக்ஸஸ் கன்ஃபார்ம். எழுதி கொடுக்கலாம், பாண்ட் பேப்பரில் சைன் பண்ணலாம், அந்தளவுக்கு வெற்றி. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் 1 கிடையாது 2 கிடையாது 3 கிரக சேர்க்கை. மாறி மாறி நல்லது பண்ணும். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் நல்லது நடக்கும். நிறையா பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அப்பாவோட ட்ரிப்பு போயிட்டு வர்றது, அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு கூடிய கருத்து வேறுபாடுகள் அகறுதல் நீங்கிறது, குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது, குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு லாபம் ஏற்படுவது, நின்று போன காரியங்கள்லாம் நடக்கிறது, சுப காரியங்கள் நடப்பது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பயங்கரமான லாபம், பயங்கரமான முன்னேற்றம், எடுத்த காரியங்களில் தீர்க்கமான வெற்றி. சிவபெருமான வழிபாடு மட்டும் விட்டுறாதீங்க, கட்டியாக பிடிச்சிருங்க, சிவனை நடத்தி கொடுத்துருவார் உங்களுக்கு. சந்தோஷம் 70%, பொருளாதார ஏற்றம் 90%. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய 10ஆம் பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், வீரிய விஜயஸ்தானம், கௌரவஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அந்தஸ்துக்குரிய ஸ்தானங்கள், நேர்த்திக்குரிய ஸ்தானங்கள், நுணுக்கங்களுக்குரிய ஸ்தானங்கள் சொல்லிட்டு போகலாம். 3 கிரக சேர்க்கை இருக்கிறது. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை மட்டுமே கொடுக்கும். வேலைகளில் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் பெற வைக்கும். நிறையா பேருக்கு வேலைகள் கிடைக்கும். இருக்கிற வேலையிலேருந்து பெரிய வேலைக்கு ஜம்ப் படிப்பீங்க. டாக்டர்ஸ்க்கு யோகமான காலகட்டங்கள், அரசியல்வாதிகளுக்கு யோகமான காலகட்டங்கள், வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். முக்கியமான எதிரிகள் யாராக இருந்தாலும் காணாமல் போயிடுவாங்க, சத்தமே இருக்காது. கப்பு சொப்புன்னு எங்கேயா லெஃப்டில் போய் ஒதுங்கியிருப்பாங்க. உங்களை பார்த்து அப்படியே படைகளே அஞ்சும், அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்குது. நான் 10ஆம் இடம்னா சும்மா போர்க்கண்ட சிங்கம்னு பாடுறாங்களோ அந்த மாதிரி தான். ரிஷபத்தை கண்டா அப்படியே தூரம் விலகிடுவாங்க எல்லாரும். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளை மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. பணம் பொருளாதாரத்துக்கு பஞ்சமே கிடையாது. சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 65% உண்டு. பொருளாதார ஏற்றம்னா 100% இருக்கிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுவுமே நீ நிற்காது, அதுதான் உண்மை. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இனி ஆண்டவனே நினைச்சாலும் நிற்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி தான். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடுது. ஆட்டோமேட்டிக்காக வெளிநாடு பயணங்கள், முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகங்கள், தெய்வ அனுகிரகங்கள், பிரயாணங்கள், சுபகாரியங்கள், ஹோமங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், தான தர்மங்கள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, விட்டுப்போன காரியம் கெட்டுப்போன காரியம்லாம் நல்லபடியாக நடக்கிறது, மற்றவங்க சொல் பேச்சு எதுவுமே நடக்காமல் நம்ம வெற்றி பெறுவது, பிரயாணங்கள் மூலியமாக வெற்றி பெறுவது, பெரிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முன்னோர்கள் ஸ்தலங்கள் சென்று வருவது, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது, அடிக்கின்றே போகலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. வேலைகளில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இல்லை வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம்.
மன நிம்மதி சந்தோஷம் பெண்களுக்கு மிக அதிகம். சந்தோஷம் 80%, பொருளாதார ஏற்றம் 90%. உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் தரும். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமம் அப்படின்னு சொன்னால் கவனம் அப்படின்னு அர்த்தம். 3 கிரக சேர்க்கை. நான் பெருசாக அதில் பலன் சொல்ல மாட்டேன், ஏன்னா பலன் எதுவுமே சிறப்பாக இல்லை. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களுடைய கோவிலுக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு கயிறு வாங்கி கையில் கட்டிக்கிங்க. கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். 2வது, வீட்டிற்கே திருஷ்டி சுற்றி போட்டுக்குங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனை உண்டு. அதனால் பூசணிக்காயை கட் பண்ணி உள்ளே கொஞ்சம் குங்குமம் உள்ளே போட்டு ஒரு 4-5 ரூபா காயினை உள்ளே போட்டு நல்லா உங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சுற்றி போட்டு முச்சந்தி 3 சந்து சேரக்கூடிய இடத்துல போட்டு உடச்சிருங்க. இது பெரிய ஏற்றமும் அனுகூலம் கொடுக்கும். பலவிதமான பீடைகள் நிவர்த்தியாகும். கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களுக்கு கவனமாக இருக்கணும். நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கப்படுது. நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவருக்கு சரியான யோகம், மிகப்பெரிய ஒரு வெற்றி, நல்ல பொருளாதார ஏற்றம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய பிஸ்னஸ் தொடங்குவது, தொழிலாளிகளுக்கு நல்ல பொருளாதார ஏற்றம் ஏற்படும், முதலாளிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், மன நிம்மதி சந்தோஷம், பேசிக்கலாக ரெஸ்பெக்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. சந்தோஷம் 70%, பொருளாதார ஏற்றம் 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விரோதமான போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, விரோதமான பேச்சாக இருந்தாலும் சரி, தடைகளாக இருந்தாலும் சரி, வந்து பாரு அப்படின்னு சொல்வீங்க. நின்று ஜெயிப்பீங்க, சண்டை போட்டு ஜெயிப்பீங்க, போராடி வெற்றி பெறுவீங்க. எந்த ஒரு கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. வீட்லேயும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி 6ஆம் இடம்ல 3 கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது 7ஆம் பாவத்துடைய 6ஆம் பாவம்னா 12ஆம் பாவம். வாழ்க்கை துணைக்கு உயர்வு கிடையாது, அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது, வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக பிரிய வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஒரு வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்குறது, ஒரு இடத்த விற்றுட்டு புது இடம் வாங்குறது, வீட்டை கொஞ்சம் சரி பண்ணி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அம்மாவுக்கும் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் அப்படிங்கக்கூடிய அந்த ஈகோ கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்கள், நிறைய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். சந்தோஷம் 60%, பொருளாதார ஏற்றம் 100%. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். மங்களகரமாக இருக்கும், எல்லாமே நடக்கும். மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும், குழந்தை பிராப்தம் உண்டாகும், கல்யாணம் நடக்கும், காதல் கைகூடும், இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய சுகம் அபாரமாக இருக்கும், அருமையான குழந்தை பிராப்தம் உண்டாகும் சொல்லலாம். மனநோய் இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும், டிப்ரெஷன் கிளியர் ஆகும், மனசில் சந்தோஷம் உத்வேகம் பிறக்கும், வாரிசு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர்களுக்கு மிக மிக யோகமான காலகட்டங்கள். எல்லாத்துலேயுமே சிறந்து வழங்கும், மனசு தைரியமாக இருக்கும், உடம்பு ஃபிட்டாக இருப்பீங்க. வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம்னு பார்த்தா 100%, பொருளாதார ஏற்றம் 60%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் தரும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறும். பிளான் பண்ணி பல காரியங்களை ஜெயிப்பீங்க. அருமையான வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். விருச்சிகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம். விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். கும்பத்தில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறதுனா காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. உடம்பு பிரச்சனைனா சரியாக போயிடும். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா பெரியவங்களுக்கு சரியாக போயிடும். ரத்தமந்த உறவுகளை நிறைய பேரை பார்ப்பீங்க, அவங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கும். உறவுகளில் ஏற்படக்கூடிய கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுவீங்க. பயங்கரமான ஏற்றம், அனுகூலம், புகழ் அந்தஸ்து பெறுவீங்க. பொருளாதாரத்துக்கு நல்ல மேன்மை உண்டு, எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்கும். அருமையான யோக பிராப்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூப்பரான டைமாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். அம்மாவுக்கும் உங்களுக்கு இந்த வேறுபாடுகள்லாம் நீங்கும், நல்லா இருக்கும், தைரியமாக இருக்கலாம். பெரியவங்களுடைய உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. சந்தோஷம் பார்த்தா 70%, பொருளாதார ஏற்றம் பார்த்தா 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கப்படுது. பிரயாணங்கள் நிறைந்த வாரமாக இருக்கப்படுது. சகோதர சகோதரிகளுடைய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. பிரயாணங்கள் நிறைந்திருக்கும். மனசில் நல்ல எண்ண ஓட்டங்கள் வரும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மார்க்கெட்டிங் உத்தியோகங்கள் இருக்கிறவங்களுக்கு, விற்பனை சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆளிலை கிருஷ்ணன் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த வாரம் நீங்கள் எதை வேணால் சாதிக்கலாம். அந்த அளவுக்கு தீர்க்கமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டமாக இருக்கப்படுது. பெண்களுக்கு, ஆண்களுக்கு, வியாபாரிகளுக்கு, படிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்குது. சந்தோஷம் 90%, பொருளாதார ஏற்றம் 100%. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், திடீர் பண வரவு, லாபம், திருப்தி, குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கிறது. நம்பவே முடியாத ஒரு சில காரியங்கள் நடக்கிறது. எல்லாமே நடக்கும். முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறும். நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். முக லட்சணம் பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல காசு பணம் வரும். சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. உடல்நிலைகள் பாதிப்பு இருந்துன்னா சரியாக போயிடும். மனம் ரீதியாக, உடம்பு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். நினைச்ச காரியங்கள் நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கைக்கு வந்து சேரும். கையில் கையிருப்பு பணம்ங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பல விதங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய சூப்பரான டைம். தூள் கிளப்பும். சந்தோஷம் 100%, பொருளாதார ஏற்றம் 100%. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கட்டியாக பிடிச்சிங்க. அப்படின்னா ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க. செம்மையான யோகம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே 3 கிரகங்களுடைய செஞ்சாரம். மறைமுகமான தொல்லைகள் ஃபஸ்ட்டு வரும். 2வது முக்கியமான விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு நடக்கும். உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை தேவை, கவனம் தேவை. சலசலப்புகள் எல்லாம் பார்த்துக்கணும் வீட்டில். ஏன்னா 3 கிரகங்களுமே இப்போதைக்கு அவிட்டத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்குன்னா அதோடைய வீரியம் மிக அதிகமாக இருக்கும். எது நடந்தாலும் குவிக்காக நடக்கும். திடீரென்று நடக்கும். சின்ன மாற்றத்தை கொடுத்தாலுமே அந்த மாற்றம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. முடிவுகள் எது எடுத்தாலும் வெளியே சொல்லக்கூடாது. நல்லாமே நம்பிக்கையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு சின்ன நெருடல் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணிக்கங்க. அடிக்கடி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் கொடுக்கும். எல்லா விஷயத்துலையுமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. சந்தோஷம் 70%, பொருளாதார ஏற்றம் 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையிலும் நீங்கள் எதாவது நல்லபடியாக செய்வீங்க. நான் மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ல் 3 கிரக சேர்க்கை. இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மாற்றங்கள், தெரியாத, புரியாத, அறியாத இடத்திற்கு சென்று வருவது. அலைச்சல்கள் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கலாம். உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கலாம். வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கலாம். கால் பாதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மதுரை மீனாட்சி தாயார் வழிபாடு, அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தால் மட்டுமே உங்களால் இந்த காரியத்தை ஜெயிக்க முடியும். ஏராளமான நல்ல காரியங்கள் நடக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கப்படுது. யோகஸ்தானம் சொல்லுவோம். அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆனால் மறைமுகமான வெற்றி. இந்த வாரத்தோடைய சீக்ரெட் என்னன்னா, நீங்கள் சீக்ரெட்டாக இருக்கிறது, எதையுமே ஓப்பனாக பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும்னே சொல்லலாம். மிகப்பெரிய யோகமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு மாறட்டும். சந்தோஷம் 50%, பொருளாதார ஏற்றம் 70%. அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் கொடுக்கும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைத்த எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து. துரோணகுணதா. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.